அற்புதமாக அத்தகைய தாரை தப்பட்டையை வழங்குகின்ற சீடர்களும் சிறுநிலை கொண்ட அத்தகைய வாத்திய நிலைகள் இருந்திட்ட போதும் உயர்வாக உன்னதமாக அது உயர் சூட்சமத்திலே பெருநிலைகளாக மாற்றி பேரானந்த ஒளி வெள்ளமாக பெருக்கி அகத்தியன் செவிக்குள்ளே உரைக்கின்ற போது உயர் பிரபஞ்சமே அத்தகைய அற்புதமான ஒளிதனை பெற்று உயர்ந்து உயர் அகத்திய பேராற்றல் கொண்டு நிகழ்த்துகின்ற உரைதனை கேட்க யாவரும் வணங்கி நிற்க அகத்தியனை யாம் பணிந்து நிற்க யாவரும் அகத்தியனை அற்புதனை புனித பேராற்றல் கொண்டவனை புண்ணியமாய் அமர்ந்தவனை புண்ணியனே வடிவெடுத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான எமது ஆசானை வருக வருக அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக. ஓம் அகதீஷாய நமக 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 ஓம் அகதீஷாய 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 ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமோ நமக நமோ நமக நமோ நமக. சக்தியின் சீற்றமதை தனித்து யாம் சிவமே வந்து காசி விஸ்வநாதனாய் அமர்ந்து எமது சித்தன் அகத்தியனை யாம் காசி விஸ்வநாதன் அழைக்கின்றோம். நடக்கவிருக்கின்ற திருவிளையாடல்தனை நீரே நடத்துக, நடக்கவிருக்கின்றதை எடுத்துரைக்க சீடர்களுக்கு என்று யாம் காசி விஸ்வநாதன் சிவமகா வாழை சித்தனுடைய இவ்வளர் ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து அன்பு கட்டளைதனை எம் அகத்தியனுக்கு யாம் காசி விஸ்வநாதன் அகமகிழ்வோடு அறிவித்து அமர்ந்திருக்கின்றோம். சுப நிகழ்வாய். சிவாய நமக ஓம் அகதீஷாய நமக. காசி விஸ்வநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, உலகம்மை திருவடிகள் போற்றி போற்றி, உயர் வளாகத்தை உயர்வாக அமைத்து கொடுத்த அற்புதமான திருவடிகள் போற்றி போற்றி. தமிழை திருத்தாய் தந்தையாய் ஏற்று நின்ற எம்மை எழில்மிகு இறை பிரபஞ்ச மகா சபை நோக்கி அச்சபையின் சுவடு அமர்ந்த தலமாம் தென்பொதிகை தலம் நோக்கி அவர்களது மனக்கோலம் காண்கின்ற அச்சூழலில் எழுந்து நின்ற தென் தளமதை தாழ்நிலை கொண்டு அமிழ்த்து நிற்க அகத்தியனே எம் மைந்தனே என்றுரைத்த சொல் கேட்டு வந்து நின்ற தளமதிலிருந்து அம்மனக்கோலத்தினை எமது கண்களுக்கு முன்னால் எமது இயல்பு கண்களுக்கு முன்பாக தம்பதியர் சமேதராக காட்சி தந்த அண்ட பிரம்மாண்ட நாயகனையும் தேவியையும் யாம் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோம் சற்சங்க நிகழ்வில் சித்தன். அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக. அருள் வடிவாம் பேராற்றல் கொண்ட இறை சித்த வடிவாம் ஆதி சித்த வடிவாம் அருள் அன்னை அருள் ஆசானின் சொல் கேட்டு அற்புதமாக அவனுக்குள் இருந்த பேராற்றல் பிரபஞ்ச ஆற்றல் தனை பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை தொடர்பால் அதனை சபை ஆற்றலாக மாற்றம் கொண்டு அமர்ந்திருக்கும் எம் நாயகனுடைய ஆசி பெற்ற சித்தனாய் எம் அன்னையின் அனுக்கிரகம் பெற்ற வாழை சித்தனாய் ஆதி கைலாய இறை நூல் என்னும் அண்ட பிரம்மாண்ட நாயகனை தாங்கி நிற்கும் வடிவமாய்
பிரபஞ்ச மகா சபை கண்ட சிவமகா வாழை சித்தனாய் நின்றவனுக்கு நின்ற கோலமதை உலகோர்க்கு காண்பித்து தர்மயுகமாக மாற்றுகின்ற அவ்வேளைதனை தன்னகம் ஏற்று நிற்கின்ற அற்புத சித்தனுக்கு அகத்தியன் நல்லாசிகள். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அவன் அருள் இணையாய் ஆற்றல் கொண்ட பெருமகா துணையாய் ஜென்மா ஜென்ம தொடர்பு நிலைக்குள் இருக்கும் அற்புதமான இஜென்ம நிலைதலிலே துணைவியாய் எம் அன்னையாய் வந்து நிற்கும் பார்வதி தேவிக்கு யாம் அம்மங்கைக்கு அகத்தியன் நல்லாசிகள். ஓம் அகதீஷாய நமக. அவளோடு அவனோடு இணை நிலையாய் துணை நிலை கண்டு ஏற்றமிகு பிரபஞ்ச மகாசபை என்னும் நாமம் பெறுவதற்கு முன்பாக தேவ சித்த சபை என்கின்ற அற்புதமான அத்தகைய துவங்கு காலம் முதல் ஏற்புடைய நிலையாய் அவனோடு அமர்ந்து அவனுக்குள் அமர்ந்து அவனாய் அமர்ந்து அவன் சிவனாய் அமர்ந்த பொழுது இவன் அவனுக்குள் சிவமைந்தனாய் அமர்ந்திருந்த இச்சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக. உள்ளூர உயராற்றல் இறையாற்றல் எங்கு இருக்கின்றது என்று அற்புதமாக இத்தலம் தன்னை நினைந்து ஓர் தளம் தனில் அமர்ந்த பொழுதும் இத்தலத்தின் பேராற்றலை உணர்ந்த நிலை வடிவமாய் சாதன நிலைகளின் மூலமாக இறை சூட்சம நூலின் சாதனையை வென்ற இச்சீடனுக்கு அகத்தியன் நல்லா. ஓம் அகதீஷாய நமக. அருள் பெருமகா பேராற்றல் வளம் வரும் தென்காசி தளமதில் இயல்பு நிலைதனிலே அகத்தியனோடு இயல்பு நிலைதனில் நாடிகளுக்குள் அமர்ந்து அந்நாடியை நாடி உரையாடி பேராற்றலோடு காசி தளமதில் அமர்ந்திருக்கும் ஐயன் அம்மையின் தலத்தினை வளம் வந்து இடம் வந்து வளம் உள்வந்து அற்புதமாய் எமை வளம் வந்த பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை தலம் கொண்ட சீடனாய் அற்புதமான தென்காசி கிளை சபைதனிலே நிர்வாக நிலைதனை பொறுப்பேற்று நடத்துகின்ற சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக. அற்புதங்கள் நிறைவேறுகின்ற சபை இது, அதிசயங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற சபை இதுவென்று உணர்ந்து அவன் காட்டிய அறவழியில் நல்வழியில் அவன் உணர்த்திய செவி வழியில் சபை நாடி வந்து சபையோடு சித்தனோடு தன் குடும்ப சகாக்கள் யாவரையும் ஒன்றாக ஒன்றிணைத்து அரவணைத்து சபையோடு அமர்ந்திருக்கும் சபை குடும்பத்திற்கு அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக. பேராற்றல் தவழ்ந்து வரும் கிளை சபை இது. அற்புதமாக அன்னையும் அம்மையும் ஒன்றாக இணைகின்ற தலம் எங்காவது காண இயலுமோ? பால திரிபுர சுந்தரியும் உலகம்மையும் ஒன்றாக இணைந்த தலம் இன்றைய நாள் தென்காசி தலத்தில் என்று அகத்தியன் உணர்த்துகின்றார். ஓம் அகதீஷாய நமக. பாலதிரிபுர சுந்தரி இறை நூலாய் உள் செல்ல அன்னை இறை நூலோடு கலந்த நிலைதனை அகத்தியன் உணர்த்துகின்றோம். அற்புதமாக ஏற்றம் கொண்ட தலமதில் பிரபஞ்ச மகா சபை தலமதில் இருந்து நல் யுகமாற்ற நிகழ்வு என்னும் அற்புதமான அத்தகைய ஆயுதத்தினை தன் செவிமடுக்க தன் சிரசுதனில் ஏற்றி அமர்ந்து ஆயுதம் தன்னை உலகோர் கைகளில் தர வேண்டும். யுகமாற்ற நிகழ்வு என்னும் ஆயுதத்தினை இத்தகைய உலகோர் கைகளில் தர வேண்டும். அது எவ்வாயுதமாக இருக்க வேண்டும்? அது சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் பெற்ற திருவுருவம் பொறிக்கப்பட்ட பறைசாற்று நிலை பிரசுரமாக இருக்க வேண்டும் என்றுணர்ந்து அதனை செப்பனிட்டு ஆற்றல் கொண்டு அதனை அன்னை அம்மை ஈர்ந்து நிற்க அகத்தியன் வழங்கி நிற்க விஸ்வாமித்திரன் உருவத்தில் அமர்ந்திருக்கும் உலகம்மையின் கரம் பெற்ற நிலைக்கு அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக. இந்நிலையே உயர்மாற்ற நிகழ்வு நிலை என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். பிரபஞ்ச மகாசபையினுடைய பணி என்ன? அத்தகைய சபையிலிருந்து பணியாற்றக்கூடிய சீடர்களின் பணி என்ன என்பதை சித்தன் உரைத்தான். சபைக்குள் இருந்த பொழுதும் சபைக்குள் இல்லாதிருக்கும் நிகழ்வு பற்றி உரைத்தான். அவ்வாறு இல்லாதிருக்கும் நிகழ்வு இனி இல்லாதிருக்க அகத்தியன் நல்லாசி வழங்குகிறார். ஓம் அகதீஷாய நமக. அற்புதங்கள் எங்கிருந்து தொடங்குகின்றன? அற்புதங்கள் எத்தலமதிலிருந்து தொடங்குகின்றன? அத்தலத்தின் ஆணிவேர் எது என்கின்ற அற்புதமான அவ்வேரின் அடி நுனிதனை
ஆராய்ந்து அவ்வேரிலிருந்து புறப்படுகின்ற ஆற்றல் எங்கெல்லாம் பரவி நிற்கின்றது, அவ்வாறு பரவி நிற்கின்ற ஆற்றல்களை எம்மால் எப்படி பெற இயலும் என்ற அத்தகைய தவ சிவ பயணம் தன்னை மேற்கொள்ள அகத்தியன் நல்லாசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. சித்தனது இயல்பு நிலை என்பது அது ஒருபுறம் இணைந்திருக்க சித்தனை சித்தனாக இயல்பில் காண வேண்டும் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு மானிடனும் தனக்குள் இருக்கக்கூடிய மானிட நிலையிலிருந்து மாறுபடுகின்ற பொழுது இவனை மானிட நிலையிலிருந்து மாறுபட்டு காணலாம் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். ஓம் அகதீஷாய நமக. தன்னை மாற்ற வேண்டும், தன்னை மாற்றி நின்ற பின் மாற்றானை மாற்றுகின்ற நிலை பற்றி ஒருவன் பயணப்பட வேண்டும் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய. தான் மாறுகின்ற பொழுது நான் மாறும் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அகதீஷாய நமக. அவ்வாறு மாறி நிற்கின்ற சூழல்களில் பிரபஞ்ச மகாசபை மட்டும் கண்களுக்கு தெரியும் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சபை ஆசான் மட்டும் தன்னுடைய சிந்தையில் அமர்ந்திருப்பான் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவன் சுமந்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் மட்டும் தன்னுடைய சிந்தை, தன்னுடைய உணர்வு, உடல் உணர்ந்திருக்கும் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு சூட்சம நிலை கொண்ட சபை இது. பல்வேறு காத மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒரு சீடன் மாற்று நிலை கொண்டு யோசிப்பானாயின் அதனை உடனே சித்தனுடைய அறிவுக்கு எட்டுகின்ற ஆற்றல் தனை பெற்றது இயல்புணர் சூட்சம கொடிமரங்கள் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு உணர் நிலைக்குள் அமர்ந்திருக்கும் சபைதனில் உணர்வாளர்களாக, இறை சபையினுடைய உறவாளர்களாக, சித்தனுடைய இணை துணையாளர்களாக, சீடர்களாக அமர்ந்திருப்போர் யாவருக்கும் அகத்தியன் பேராற்றல் கொண்ட சற்சங்கம் நிகழ்வாசிகளை வழங்குகின்றோம். ஒவ்வொரு கிளை சபையும் துவங்குவதற்கு முன்பாக எடுக்கப்படுகின்ற ஆலோசனை நிலைகள் எவ்வெல்லாம் ஆலோசிக்கப்படுகின்றன, எத்தகைய நிலைகள் எல்லாம் ஆலோசிக்கப்படுகின்றன என்பதை ஒருவன் ஆழ்நிலையில் அயர்ந்து சயன காலத்தில் யோசிக்கின்ற பொழுது ஆலோசனைகளில் எவரெவரெல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பது புரியும் என்ற அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு ஆலோசனை நிலைகளையெல்லாம் கடந்த பின்பாக வழங்குகின்ற கிளை சபை என்பது அது பிரபஞ்ச மகா சபையே என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அச்சபையில் அமர்ந்திருக்கும் தலைவனாக அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழை சித்தனாகவே வளம் வர வேண்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். தன்னை இழந்து தாரை வார்த்து தன்னை இழப்பது என்பது சூட்சமத்தில் தன்னை இழப்பது. இப்பூ உலகிற்காக கலியுகத்திற்காக தன்னை இழந்து யுகமாற்ற நிகழ்வில் தன்னை பங்கெடுத்துக் கொள்கின்ற அற்புதமான நிலையில் ஈடுபடுகின்ற பொழுது அவன் தன்னை இழக்கின்றான் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். ஒவ்வொரு பயண காலங்களிலும் தன்னுடைய சரீரங்களை பற்றி கவலை கொள்ளாது, தன் சக உறவாளர்களை பற்றி கவலை கொள்ளாது பயணிக்கின்ற ஒவ்வொரு சீடர்களையும் அகத்தியன் யாம் கண்காணித்து வருகின்றோம் சபையிலிருந்து என்று உணர்த்துகின்றோம். உணர்வுக்குள் இருந்து விடுபடுகின்ற ஒருவன், சூட்சமத்தில் இகலோக நிலையிலிருந்து உணர்வுக்குள் இருந்து விடுபடுகின்ற ஒருவனே அகத்தியனின் உண்மையான சீடன் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு உணர்விலிருந்தும் உறவிலிருந்தும் பிரிந்து வர வேண்டும் என்று அகத்தியன் கூறவில்லை. சூட்சம தடமதில் சூட்சமமாய் தளம் கண்டு அவன் சரீரத்திற்குள் ஒரு கைலாய தளம் அமைத்து அதில் அமர்ந்திருக்கின்ற வாழை சித்தனோடு வளம் வருகின்ற சூட்சமத்தை அகத்தியன் உணர்த்தி அச்சூட்சமத்தோடு வளம் வரும் கிளை சபை தலைமை காரிய தரிசிகளுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அவனை சார்ந்த அவனோடு அவன் காட்டும் வழி நெறி நிலைகளில் அற்புதமாக பயணமிட்டு இல் சபைகளை பிரபஞ்ச மகா சபையாக மாற்றி நிற்கின்ற ஒவ்வொரு பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஓம் அகதீஷாய நமக. சற்சங்கம நிகழ்வு என்பது ஒரு தளமதில் சிறுகூடமதில் அமைத்திருந்த பொழுதும் வந்து அமர்ந்திருந்தோர் இறை சபைக்கு இதுகாரும் இறை சபை பற்றிய உணர்வுக்குள் இருந்தவர்கள் என்ற பொழுதும் ஒவ்வொரு சற்சங்கம நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு சீடர்கள் மறுபடி கலந்து கொள்கின்ற பொழுது மேலும் மேலும் பக்குவம் அடைகின்றார்கள் என்ற அகத்தியன் உணர்த்துகிறார். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு சற்சங்கம நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு ஆசி நிலைகளிலும் ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகள் கடந்த சற்சங்கம நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற ஒருவன் மறுபடி பறைசாற்று நிலை
சாதனத்தின் மூலமாக ஆசிகளை, சித்தனின் ஆசிகளை, அகத்தியனின் ஆசிகளை, விஸ்வாமித்திரன், பாம்பாட்டி போன்ற அற்புதமான பெரும் பேராற்றல் கொண்ட தெய்வங்களின் ஆசிகளை செவிமடுக்க கேட்கின்ற ஒவ்வொருவனும் ஒவ்வொரு முறையும் பக்குவப்படுகின்றான் என்று அகத்தியன் உணர்த்துகிறார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பெரும் பக்குவ நிலைகளை நோக்கிய பயணத்தில் தன்னை பக்குவப்படுத்தி தன்னை சார்ந்தோர்களை எல்லாம் இறை மார்க்க நிகழ்வுக்குள் அழைத்து வருகின்ற சித்த சிவ ஞான உயர் ஞான மார்க்க நிலைக்குள், சிவமகா வாழை சித்த மார்க்க நிகழ்வுக்குள் அழைத்து வருகின்ற அப்பணியை செய்து வருகின்ற சீடர்களுக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இதுவே உயர் கலியுக மாற்ற நிகழ்வு பணி என்று அகத்தியன் ஆசீர்வாதங்கள் வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆற்றல் அது சிவமகா வாழை சித்த ஆற்றல் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாழை சித்த ஆற்றலை சித்தன் உரைத்தவாறு முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு சித்தனை காணாது, சீடர்களை காணாது, சித்தனின் இல்லாளை காணாது, அவர்களுக்குள் இருக்கும் பிரபஞ்ச மகா பேராற்றல்களை காணுங்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றனர். ஒவ்வொரு மாநிலனுக்குள்ளும் இருக்கக்கூடிய மாற்று நிலைகள் பற்றி ஆராயாது சிவம்தான் மாநிலர்களை ஆராய்தல் பணி மேற்கொள்ள வேண்டும், சிவத்தை எவனும் ஆராய இயலாதென்று சிறுநூல் வளர் நூல் ஆலயத்தில் கர்ஜித்ததே. எவனொருவன் இந்நூல் பற்றிய விமர்சனம் ஏற்படுவான் ஆயின் அத்தகைய ஆலயத்தை விட்டுமல்ல பிரபஞ்சத்தை விட்டு அகற்றி விடுவோம் என்று சிவம் வந்து உரையாற்றிய கர்ஜனை உரை இருக்கின்றது. அதனை அகத்தியன் உணர்த்துகின்றோம். சிவமகா பிரபஞ்ச சபை என்பது, வாழை சித்த சபை என்பது இன்று நேற்று துவங்கிய சபை அல்ல. என்று சிவமகா வாழை சித்தன் தவத்தில் அமர்ந்தானோ, சிவம் அத்தகைய தவத்திற்கு காவல் புரிந்ததோ, சிவத்திற்கு சிவம் காவல் புரிந்ததோ, அத்தகைய 11,000 யுகத்திற்கு முன்பாக துவங்கப்பட்ட சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். இது நீண்ட நெடிய பயணம். இது எப்பொழுது அகத்தியன் தென்பொதிகை தலம் நோக்கி வந்து அமர்ந்தோமோ அன்றிலிருந்து புறப்பட்டது தர்ம யுக மாற்ற பயணம் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். புறப்பட்ட பயணம், வடபகுதியிலிருந்து புறப்பட்ட பயண காலங்கள் கடந்து அமர்ந்த பொழுதும் பயணம் துவங்கவில்லை அகத்தியன் உணர்த்துகின்றோம். அகத்தியன் துவக்கிய பயணம் என்று வடதிசையில் இருந்து தென் திசை நோக்கி வந்தோமோ அன்று துவங்கவில்லை. ஏனெனில் தென் திசை நோக்கி சென்று யாம் பார்க்கின்ற பொழுது பயணத்தின் அத்தகைய சுவடு என் கண்ணில் படவில்லை என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். சுவடு பட்டிருக்குமேனே ஆயின் அன்றே களி மாறி இருக்கும் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். மாறாத கழிதனை மாற்றுவதற்குரிய அற்புதமான பணிகளில் யாம் ஈடுபட துவங்குகின்ற பொழுது கழிதனில் அமர்ந்துதானே களியை மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு கலியுகத்தில் அமர்வதற்கு தேடிய தலமே இத்தகைய பேராற்றல் கொண்ட சீடர்கள் எல்லாம் வளம் வருகின்ற ஆசானாய் ஏற்று நிற்கின்ற சிவமகா வாழை சித்த சபை தலம் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அத்தலத்தினை தேடி வந்து அமர்ந்த பொழுது அகத்தியனும் சித்தன் மட்டும் அமர்ந்திருந்தோம். அத்தலம் அதில் அகத்தியனும் சித்தனும் மட்டும் அமர்ந்திருந்தோம். அவனுடைய பூர்வ ஜென்ம காலங்கள் கடந்த பொழுது, அத்தகைய காலங்கள் இணைந்து வருகின்ற பொழுது, இல்லால் அமர்ந்த பொழுது அவனோடு சித்த தேவியையும் கண்டோம் அகத்தியன். அவ்வாறு அமர்ந்து தவ நிலைகளுக்குள் செல்கின்ற காலங்களில் கிடைத்த அற்புதமான பயணத்தினை ஒரு எள்நுனி அளவு கூட அத்தகைய பயணத்தினுடைய பயனை வீணாக்காது சென்ற பயணத்திற்கு கிடைத்த அற்புதமான நீண்ட நெடிய பயணத்தின் உச்சகட்ட நிகழ்வு பயணமே இச்சற்சங்கம நிகழ்வு பயணம் என்ற அகத்தியன் உணர்த்துகிறேன். அற்புதங்கள் அதிசயங்கள் என்று காதார கேட்டிருக்கலாம், தன்னுடைய செவிகளில் நுழைய கேட்டிருக்கலாம். அதிசயங்களை நடத்துகின்ற சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. ஞானம் எங்கிருந்து ஞானம் வரும்? எவ்வாறு ஞானம் வரும்? ஞானம் என்றால் என்ன? தன்னைத்தான் உணர்ந்து மனிதனாக வாழ்கின்ற நிலையே உயர் ஞானம் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு தன்னை உணர்கின்ற பொழுது அவன் உயர் ஞானத்தினை கற்றுக்கொள்கின்ற அற்புதமான தலம் எது? கற்றுக் கொடுக்கின்ற அகத்திய ஞான பட்டறை எது? அது சிவமகா வாழை சித்த சபை. அனைவரும் உணர்த்துகின்றார்கள். இறை சான்றோர்கள், இறையாளர்கள், பெரியோர்கள், இறை நூல்தனை இயக்கியவர்கள், இறை நூல்தனை எழுதியவர்கள்,
அத்துணை சான்றோர் ஆன்றோர் எல்லாம் உரைத்த பொழுதெல்லாம் செவியோடு கேட்டு மறு செவியோடு வெளிச்செல்கின்ற நிலையே நடந்து கொண்டிருந்த காலமதில் இனி கழிதனை மாற்றாது எத்தகைய செயலிலும் ஈடுபட முடியாது என்ற நிலைக்கு உள்படுகின்ற பொழுதுதான் இத்தகைய களிமாற்ற நிகழ்வினை துவங்கினோம் என்ற அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு மாற்ற நிகழ்வினை துவக்குகின்ற பொழுது அதற்கு ஒரு தளம் வேண்டும், அத்தலத்திலிருந்து ஒரு நிலை வேண்டும், அந்நிலைக்கு ஒரு ஆயுதம் வேண்டும். தலம் பிரபஞ்ச மகாசபை, அந்நிலை சிவமகா வாழை சித்த நிலை, அவனுக்கு ஒரு ஆயுதம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற அகத்தியன் உணர்த்துகின்றோம். இம்மூன்றும் இணைகின்ற பொழுது இம்மூன்று தான் முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் என்ற அகத்தியன் உணர்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அப்பெருமகா வடிவங்கள் எல்லாம் ஒற்றை வடிவமாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான சபைதனிலிருந்து, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனிலிருந்து புறப்படுகின்ற சகடைகள் ஒவ்வொன்றும் களிமாற்ற நிகழ்வு படை மட்டும் அல்லாது, சகடை மட்டும் அல்லாது மற்றொரு குருஷேத்திர போரினை நிகழ்த்துகின்ற படை என்ற அகத்தியன் உணர்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒரு சிறு பழுதுகள் சகடைதனில் ஏற்பட்டிருந்த பொழுதும் அவையெல்லாம் வினை தீர்க்கும் பழுதுகள் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். எழுந்து நிற்கும் குருட்சேத்திர போர்தனை நிகழ்த்துகின்ற படை, அதற்கு தலைமையேற்று நிற்பவன் யார், அதற்கு தலைமையேற்று நிற்பவன் யார் என்றொரு நாள் அன்றொரு நாள் நீதிதனை நிலைநாட்ட தர்மத்தை வேறறுக்க புறப்பட்ட பொழுது அதர்மத்தினை வேறறுத்த தர்மத்தினை நிலைநாட்டிய மகாவிஷ்ணு அத்தேரினை செலுத்திக் கொண்டிருக்கின்றான் என்று உணர்த்துகின்றோம் அகத்தியன். அவனுடைய பேராற்றல் கொண்ட சங்கு சக்கரங்கள் ஒன்றாக இணைந்த சிவமகா வாழை சித்தனுடைய செங்கோல் தாங்கிய சகடை ஒவ்வொரு தலங்களிலிருந்தும் இனி புறப்படும், அத்தலமதிலிருந்தும் புறப்படும், அத்தலத்திலிருந்தும் உருவாக்கப்படும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு புறப்படுகின்ற சகடைகளில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் வில்லேந்திய விஜயன் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அது எங்கிருந்து புறப்படுகின்றது? அம்பு அவன் கரத்தில் இருக்கும், வில் சிவமகா வாழை சித்தன் கரத்தில் இருக்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அதன் நுனி சென்று படுகின்ற ஒவ்வொரு தளமும் கிளை சபைகளாக உருவெடுக்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. கிளை சபைகள் வேண்டுமா? பிரபஞ்ச மகா சபையிலிருந்து கிளை சபைகள் வேண்டுமா? இதுபோன்று சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தப்பட வேண்டுமா? சச்சங்கம நிகழ்வில் வந்து அமர்ந்தவர்கள் யார் யார் என்று கிளை நூல் தாங்கிய வளர்நிலை நூல் தாங்கிய சீடன் உரைத்தான், சிவமகா வாழை சித்தன் உரைத்தான். 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் அற்புதமான நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் பிரபஞ்ச பஞ்சபூத வடிவங்கள் எல்லாம் வந்து கிளை சபையில் அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய கிளை சபை வேண்டுமா? சபை நோக்கி வாருங்கள், சரணடையுங்கள். கிளை சபைதனை அகத்தியன் தாரை வார்க்கின்றோம். ஒரு தலைவனின் கரத்தில் சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக அத்தலத்தினை வழிநடத்துகின்ற தலைவனின் கரத்தில் யாம் அகத்தியன் வழங்குகின்றோம். இச்சச்சங்கம் நிகழ்விலிருந்து அறிவிக்கின்றோம் யாம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. கிளை சபைகள் தோறும் நடக்கின்ற சச்சங்கம நிகழ்வுகளில் ஒரு சீடன் வாழை சித்தனுக்கு கிடைத்தானே ஆயின் அது யுகமாற்ற நிகழ்வென்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. எதற்காக? மறுபடி 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 காண்கின்ற சீடர்களை வைத்து சச்சங்கங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும். ஏனெனில் சபையினுடைய சீடர்கள் உள்ளுக்குள் சிவமகா வாழை சித்தனாய் மாற மாற யுகம் மாறுகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றார். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக அகத்தியனை வரவேற்கின்ற ஏற்றம் கொண்ட நிலைதனிலே தன் கரமதிலிருந்து எழுப்புகின்ற அத்தகைய ஒளிதனை சிவமகா வாழை சித்தனுடைய ஆசியால், அவன் அனுமதியால், அனுக்கிரகத்தால் ஆற்றலோடு பெற்று வந்து அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடனுக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஏற்றம் கொண்டு நடைபெறுகின்ற சச்சங்கம நிகழ்வுதனிலே ஆங்காங்கு அமர்ந்திருந்து இத்தகைய கிளை சபை சச்சங்க நிகழ்வுதனை கண்டுகொண்டிருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியனே ஆசி வழங்குகின்றோம். இயல்பில் அகத்தியனை காண இயலுமா? எங்காவது இயல்பில் அகத்தியனை காண இயலுமா? உரைதனை கேட்க இயலுமா? எங்காவது வாருங்கள். பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை நோக்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் நிகழ்வில் அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியனை கண்கூடாக காணலாம் என்று உரைக்கின்றோம் யாம் அகத்தியன். இது மானிடன் உரையாற்றும் உரையல்ல,
ஒரு மேடையிட்டு ஒலிபெருக்கிகள் அமைத்து பல்வேறு மாந்தர்களை முன்பாக வைத்து விடுகின்ற வெற்று கூச்சல் அல்ல என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். இது இறை கூச்சல், இறையும் இறைச்சல் கூச்சல் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஏனெனில் அத்தகைய நிகழ்விற்குள் கலியுகம் சென்று கொண்டிருக்கின்றது. மனிதனாக வாழ்கின்ற காலத்தில் இறைவனுடைய தலத்தில் அமர்ந்திருந்தான். மனித தன்மை விட்டு சற்று கீழிறங்கி அதற்கும் கீழிறங்கி உரைக்க முடியவில்லை. அத்தலத்திற்குள் சென்று மனிதன் அமர்கின்ற பொழுது இறை கலியுகத்தில் வந்து அமர்கின்ற காலம் வந்தது என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு கலியுகத்தில் அமர்ந்த இறை களியை மாற்றாமல் நிச்சயமாக இறை தலத்திற்கு, கைலாய தலத்திற்கு செல்ல மாட்டோம் என்று சவால் விடுகின்றோம். அகத்தியன் மாற வேண்டும், இல்லையேல் மாற்றுவோம், இல்லையெனில் இவன் உரைத்தவாறு பிரபஞ்சத்தை விட்டு விரட்டுவோம் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றான். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் அகத்தியன் உரைக்கின்றவாறு இத்தகைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அகத்தியன் ஆசியையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு ஆசி நிலையையும் ஒருவன் தொடர்ச்சியாக கேட்பானே ஆயின் நிச்சயமாக அவன் உள்ளுக்குள் அவன் அறியாமல் ஞானியாக மாறிக்கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அவனை அறியாமல் ஞானியாக மாறிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் அறிகின்றவாறு அவன் நான் என்னும் நிலையை துறக்கின்ற பொழுது அவன் உண்மையாக சபை நோக்கி வந்து அமர்வான் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றான். நிச்சயமாக பிரபஞ்ச மகாசபை குழுமம் என்ற அத்தகைய குழுமத்தினை சித்தன் தன் கரமதிலிருந்து ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றானே. இருப்போர்கள் எத்துணை பேர், அக்குழுமத்தில் இருந்து அமர்ந்திருப்போர்கள் எத்துணை பேர்? ஒருவனாவது செவிகளில் அகத்தியன் உரையாடுகின்றான், விஸ்வாமித்திரன் பாம்பாட்டி உரையாடுகின்றான், சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச சிவம் உரையாற்றுகின்றான் என்ற நிலைதனை சித்தனோடு கூட அல்ல, சித்தனுடைய சீடர்களிடம் வினவுவலாமே. அத்தகைய நிலை என்பது அல்ல. ஏனெனில் ஒவ்வொருவனுக்குள்ளும் நான் என்ற அகம்பாவம் அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நிச்சயமாக சொல்கின்றோம். இத்தகைய சற்சங்க நிகழ்வு இறுதி நிலை அகத்தியன் உரைக்கின்றோம். இது சற்சங்கம. இந்த நிகழ்வில் அகத்தியன் உரைக்கும் உரை இவ்வார்த்தை இறுதி நிலை. பிரபஞ்ச மகா சபை நோக்கி, சித்தனை நோக்கி, இச்சபையினுடைய ஆற்றலை உள்ளுக்குள் சந்தேக நிலை கொண்டு பார்க்கின்ற எவனொருவனும் குழுமத்திலிருந்து வெளியேறலாம் என்று அகத்தியன் ஆணையிடுகின்றோம். இன்று ஆணையிடுகின்றோம். எத்துணை பேர் குழுமத்தில் இருக்கின்றார்கள் என்பது முக்கியமல்ல, எவன் இருக்கின்றான் என்பது முக்கியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அற்புதமாக இத்தகைய பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை போல் எங்காவது ஒரு சபை காட்டுங்கள். உம்மிடமிருந்து வினவுவது என்ன, சீடர்களிடமிருந்து வினவுவது என்ன? சரணாகதி ஒன்றை மட்டும் தாருங்கள். ஞானத்தை வழங்குகின்றோம், வினைகளை வேறறுக்கின்றோம். எவன் மூலமாக? அகத்தியன் மூலமாக, அண்ட பிரம்மாண்ட நாயகனின் மைந்தனின் மூலமாக, சித்தர்களின் தலைவன் மூலமாக பிரம்மாண்ட நிலையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற தலைமை மாமுனி அகத்தியனின் மூலமாக அத்தகைய வினைகளை வேறறுக்கின்றோம் என்று அறைகூவல் விடுகின்றார்களே. அக்கூச்சலை கேட்டு சபை நோக்கி வாருங்கள், இல்லையெனில் சபை குழுமத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அகத்தியன் ஆணையிடுகின்றோம். இது சித்தன் இடும் ஆணை, சித்தன் தலைவனிடும் ஆணை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றார். சகடைதனை உற்று நோக்குங்கள், சீடர்களிடம் வந்து நின்று உரையாடி பாருங்கள், உள்ளுக்குள்ளிருந்து வருகின்ற ஞான வார்த்தையை கேளுங்கள். அவனுடைய ஒவ்வொரு வரிக்குள்ளும் சிவமகா வாழைச்சித்தன் அமர்ந்திருப்பான், அகத்தியன் அமர்ந்திருப்பான், பிரபஞ்சம் அமர்ந்திருக்கும், ஞானம் அமர்ந்திருக்கும். இவ்வார்த்தை தவிர அவன் உரைத்தானேயாயின் அகத்தியன் இவ்விடமிருந்து அகன்று விடுகின்றோம். வினவுவது சீடர்களின் கரங்களில் என்ன இருக்கும்? பறைசாற்று நிலை பிரசுரம் மட்டும் இருக்கும். அவனிடம் உம்மிடம் இருந்து பெறுகின்ற யாசக சாதனம் இருக்காது என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். யாசகம் பெறுகின்ற சாதனம் அவன் கரத்தில் இல்லை. அவன் தன்னுடைய சுயநிலைக்குள் இருந்து, தன்னுடைய பொருளீட்டலில் இருந்து சகடைக்கும் எரிபொருளை ஏற்றிக்கொண்டு, அவனுக்குள்ளும் எரிபொருள் ஏற்றாத அரைகுறையாய் எரிபொருள் உட்டுக்கொண்டு உண்டு கொண்டு திரிகின்ற அத்தகைய சீடனை மட்டுமே இனி பிரபஞ்சத்தில் காணலாம் என்ற அகத்தியன் உரைக்கிறார். அவ்வாறு தன்னை இழந்து திரிவனுடைய பேராற்றல் எங்கு இருக்கின்றது? சிவமகா வாழைச்சித்தன் என்னும் ஆசானுக்குள் இருக்கின்றது. ஆசானின் உடலும் சீடர்களின் உடலும் ஒன்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இரு ஆன்மாவும் ஒன்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம்.
சித்தனை காணாத சீடர்களே சித்தனை தன்னுடைய சயன காலத்தில் கனவில் கண்டு கொண்டு இருக்கின்றார்கள் எனில் சித்தனை நேருக்கு நேராக வந்து அமர்ந்து சபையோடு அமர்ந்தவனுக்குள் சித்தன் எத்தகைய ஆற்றலோடு அமர்ந்திருப்பான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை சீடர்களை நோக்கி இனி எவன் ஒருவனும் மாற்று நிலை கொண்டு உரைதனை பயன்படுத்துவானே ஆயின் அகத்தியன் சீற்றத்தை தாங்க இயலாது என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. இது யுகமாற்ற நிகழ்விற்கென புறப்படுகின்ற திருமுருக சேனை படைகளாகும். திருமுருகன் கரத்தில் இருக்கும் சிவ செவ்வேல் வைரவேல் நற்கொடி மரம் இயல்பு கொடிமரமாக அது மாற்றம் பெற்று அங்கிருந்து செங்கோலாக ஒவ்வொருவன் சரீரத்திலும் புகுந்திருக்கின்றதே. அவனுக்குள் இருக்கும் சரீரத்திலிருந்து அவன் மாற்று நிலை கொண்டு ஒரு மானிடன் உரைப்பானேயாயின் இவன் சரீரத்திலிருந்து கோபக்கணல் கொண்டால் அவன் சம்காரம் செய்யப்படுவான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். எவன் மூலமாக? சிவமகா வாழை சித்தனுடைய செங்கோல் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றான். அகதீஷாய நமக. இதுபோன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் நொடி பொழுதும் ஆசிகள் வந்து கொண்டிருக்கின்ற பேராற்றல் கொண்ட ஆதி கைலாய இறை சூட்சம நூல் பெற்ற சபை பிரபஞ்ச மகா சபை. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆசி கண் இமைக்கும் நேரத்தில் சித்தன் திருவாய் திறந்தால் ஆசியை வழங்குகின்ற ஆதி இறை பெருமகா நூல் அமர்ந்த சபை பிரபஞ்ச மகா சபையாகும். எங்காவது கூறுங்கள், எத்தகைய சான்றோன் ஆன்றோனுக்கு உயர் ஆன்ம ஈகத்தில் பல்வேறு ஆலயங்கள் கட்டி அமர்ந்திருக்கின்ற ஒரு சித்தனுக்கு, ஒரு இகலோகத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு இறையாளனுக்கு இது போன்ற நூல் உள் இருக்கின்றதா என்று காட்டுங்கள். அகத்தியன் உரைக்கின்றோம். அவன் எதிரமர்ந்து இவன் கை காட்டுகின்ற அந்நிலையில் ஆதி சிவசூட்சம நூல் பீரிட்டு கிளம்பும் ஒவ்வொரு சீடனின் சரீரத்திலிருந்தும் திருநாவிலிருந்தும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுபோன்ற அகத்தியன் சற்சங்கம நிகழ்வில் உரைத்தது இல்லை. ஏனெனில் மாற்றம், அம்மாற்ற நிகழ்வு என்பது நிறைவேற துவங்கிவிட்டது. சபைக்கு பேராற்றல் வழங்கியாகிவிட்டது. இதுபோன்ற ஆற்றல் எச்சபையிலும் இல்லை என்ற நிலை தாரை வார்க்கப்பட்டாகிவிட்டது இச்சபைக்கு. ஆகவே இச்சபையை நெறிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் எல்லாம் சீற்றத்தோடு உரையாடி வருகின்றார்கள் சிவசூட்சம நூலில் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு சீடனும் இனியும் மேலும் 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 பக்குவப்பட வேண்டும். ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அத்தகைய பக்குவ நிலை எதுவென்று சந்தேகம் எழுகின்றதா? உடனடியாக சிவமகா வாழை சித்தனை அழையுங்கள். சாதனத்தின் மூலமாக உமது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதற்காகவே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் விழிப்படைய வைத்துக் கொண்டிருக்கின்றது, விழித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இனி இறைமகா பெருநூல்கள் ஆங்காங்கு பல்வேறு தலங்களிலும் எழும் என்று சித்தன் கூறினானே, அதுபோல ஆங்காங்கிருந்து உள்ளுக்குள் இருந்து உணர்த்தப்படுகின்ற நிலைகளும் ஆதி சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு எழுகின்ற பொழுது வருகின்ற சந்தேக நிலைகளை சித்தனோடு கலந்து உரையாடி இறை சூட்சம நூலினை மேலும் வலுப்படுத்தி கொள்ள அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். அற்புதமாக இறை சபை, இறை கிளைச்சபை, இறை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய கிளைச்சபை தனிலே சற்சங்க நிகழ்வுதனை 3ஆம் முறை என்று சித்தன் உரைத்தான். யாம் கூறுகின்றோம், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளுக்குள்ளும் இருக்கின்ற நாளிகை பொழுதுகளிலெல்லாம் சற்சங்கம நிகழ்வு பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு சபைகளிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. சித்தனோடு ஒரு சீடன் உரையாடினான் எனில் அது சற்சங்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றார். அகதீஷாய நமக. தெளிவு நிலை எங்கிருந்து பெறப்படுகின்றதோ, தெளிவு நிலைக்குரிய அழைப்பு நிலை எங்கிருந்து அழைக்கப்படுகின்றதோ அது சற்சங்கம நிகழ்வென்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு ஞான நிலை நோக்கி பயணப்படுகின்ற சீடர்களுடைய வினைகள் படிப்படியாக அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று இலை கிளை வளர் நூலிலிருந்து உரைத்தார்களே ஒவ்வொரு சித்தனும் அகத்தியன் உரைக்கின்றோம். ஆணி வேரிலிருந்து புறப்படுகின்ற அற்புதமான ஆற்றல் எவ்வாறு ஒரு விருட்சத்தினை மேலெழ வைக்கின்றதோ அதுபோன்று சிவமகா வாழை சித்தனுடைய அடிநாத நிலைக்குள்ளிருந்து எழுகின்ற தவ ஆற்றல் ஒவ்வொரு சீடனையும் ஒவ்வொரு கிளைகளாக விருட்சமாக வைத்து பிரபஞ்ச மகா பேராற்றல் கொண்ட விருட்சமாக அது மேலெழுந்து ஒவ்வொரு தலைகளுக்குள்ளும் ஒவ்வொரு சீடர்களின் சந்ததியர்களை அமர வைக்கின்றார்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றார். ஓம் அகதீஷாய நமக.
அவ்வாறு அற்புதமான ஆட்சிகளை வழங்கும் பிரபஞ்ச மகாசபையின் கிளை சபை ஏற்றம் கொண்டு வளர்ந்து நிற்க எழுந்து நிற்க இச்சபையோடு இச்சபையை சார்ந்தோர்களோடு இணைந்த உறவாளர்கள் தொடர்பாளர்கள் எல்லாம் இதனோடு இணைந்து நிற்க அவர்களுக்கு துணை புரிய அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஓம் அகதீஷாய நமக. அற்புதங்கள் நிறைவேற்றும் ஒவ்வொரு பூஜை முறைகளையும் வந்து சபைதனில் காணுங்கள். புனர்ஜென்ம கோமாதா பூஜை நடைபெறுகின்ற ஒவ்வொரு பூஜை காலங்கள், இரு சஷ்டி பெருவிழாக்கள், இரு ஏகாதசி, வாசி, முழுமதி நன்னாளன்று நடைபெறுகின்ற பிரம்ம முகூர்த்த வேலைகளில் நடைபெறுகின்ற கோமாதா பூஜைகளை வந்து காணுங்கள். புனர்ஜென்மம் அடையுங்கள். பல்வேறு ஜென்மங்களில் ஏற்பட்ட பாவ கர்ம வினைகளை இத்தகைய கோமாதா பூஜைகளின் மூலமாக வினைகளை வேறறுத்து ஞான பயணம் செல்லுங்கள் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அருள் நிகழ்வாய் யாவருக்கும் ஆசிகள் வழங்கி ஞான நிலை கொண்ட வினாக்கள், உயர் ஞான நிலை கொண்ட வினாக்களை எழுப்பி அற்புதமாய் அதற்கு அடுத்தாற்போல் அவரவர்களுக்கு உரிய அத்தகைய வினை வினாக்கள் என்பது ஞான வினாவினை கேட்கின்ற பொழுதே வினைகளுக்குரிய அத்தகைய வினைகள் வேறறுக்கப்படுவதற்குரிய ஆசிகளும் வந்தடைகின்றது என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு உணர்த்தப்படுகின்ற ஞான நிலை வினாக்களுக்குரிய விடைகளில் யாவரும் உள்ளுக்குள் அமர்ந்து திளைத்திருந்து ஆற்றலாக வளம் வர அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அருள் நிகழ்வாய் கிளை வளர் நூல் இறைமகா பெருநூலிலிருந்து அற்புதமான ஆற்றல் கொடுத்து அவனுக்குள் இருந்து ஒரு சித்தனை உரையாட அகத்தியன் நல் ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக.